அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை. நான் வேளாண்மை உழவர் துறையில ஏஏஓ ஒர்க் பண்றோம். குரு சரவணன். நான் கூனஞ்சேரி ஏஏஓ. மற்றும் இது சத்தியமங்கலம் கிராமத்துல கிராம நிர்வாக அலுவலகத்துல ஒரு சின்ன ஒரு கருத்துரைக்காக வந்தோம். இந்த கருத்துரை எதை பத்தினா, நம்மளோட வேளாண்மை பதிவு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா ஓடிட்டு இருக்கு. இது மத்திய அரசோட சப்ஜெக்ட். அது சம்பந்தமா நம்மளோட வேளாண்மை அலுவலர், வேளாண்மை உதவி இயக்குனர் பொறுப்பு சார் வந்திருக்காங்க. வேளாண்மை உதவி அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் இங்க இருக்காங்க. சார், அதை பத்தின ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த உழவு பதிவு அப்படிங்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விவசாயிக்குமே தனிப்பட்ட ஒரு அடையாள எண் வழங்குறது இந்த பதிவுடைய நோக்கம். அதாவது நம்ம அனைவரும் இந்திய குடிமகன்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஆதார் பதிவு எல்லாருக்குமே இருக்கு. ஒரு தனிப்பட்ட ஆதார் எண், அதை வச்சு நம்ம அனைத்து நலத்திட்டங்களும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதே போல இன்னும் வருங்காலத்துல விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களும் ஒரு விவசாயிக்கு போய் சேரணும்னா, அதுவும் தகுதியான விவசாயிகளுக்காக போய் சேரணுங்கிறதுக்காக அவர்களுக்கும் தனிப்பட்ட எண் வழங்குறது தான் பாத்தீங்கன்னா இந்த உழவு பதிவு, ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி, அதோடைய அப்ஜெக்டிவ். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாபநாசம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கடந்த சில நாட்களாகவே சில மாதங்களாகவே இந்த உழவு பதிவு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது வகையில நம்ம ஒரு 92% பக்கம் நம்ம பாபநாசம் வட்டாரத்துல பதிவு பண்ணி முடிச்சிட்டோம் விவசாயிகள் அனைவருக்குமே. இருப்பினும் இன்னும் சில ஃபார்மர்கள் அந்த இதுக்குள்ள வராம இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் ஆராயும் போது அவங்க இந்த லீகல் அயர்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட லேண்ட் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஆனா பட்டா இன்னும் மாறி இருக்காது. முன்னாடி அவங்க இருந்த ஓனர்கிட்டே பட்டா இருக்கும். அது இன்னும் மாறாம இருந்திருக்கும். அந்த தடையை நீக்கி அவர்களையும் நம்முடைய இந்த அக்ரி ஸ்டேக்குள்ள கொண்டு வருங்காலத்துல அனைத்து நலத்திட்டங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம்னா, அனைத்து விஏஓ அலுவலகங்களையும் பாத்தீங்கன்னா விஏஓ துணையோடு அவர்களுக்கு பட்டா மாற்றத்துக்கான மாத்தி கொடுத்து அவங்களையும் இந்த இதுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியை நாங்க எடுத்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாங்க சத்தியமங்கலம் கிராம அளவுக்கு தான் இருக்கோம். அதே போல அதை பார்த்துட்டு இருக்க விவசாயிகள் அனைவருமே உங்களுடைய அனைவருமே உழவு பதிவு பண்ணிட்டீங்களாங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. அதே சமயத்துல பண்ணாதவங்க உங்கள் அருகில் உள்ள வேளாண்மை அலுவலகத்திலேயோ இல்ல உங்க உதவி வேளாண் அலுவலகையோ தொடர்பு கொண்டு அதை உடனடியா செஞ்சு நீ வருங்காலத்தில் இருக்க அனைத்து வகையான நலத்திட்டங்களும், ஒரு மானியமா இருக்கட்டும், இல்ல நீங்க உரம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல நலத்திட்டமா இருக்கட்டும், அனைத்துமே ஈவன் அந்த PM கிசான் மோடி அமௌண்ட், அந்த 2000 ரூபாய் அமௌண்ட்டுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது என்பதனால் அதையும் கருத்துல என்னென்ன ஆவணம் சார் எடுத்துட்டு வரணும்? இதுக்கு ஆவணங்கள்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஆதார், உங்க கம்ப்யூட்டர் சிட்டா, பேசிக்கா இது 2 மட்டும் தான். அதாவது உங்க ஆதாரையும் கம்ப்யூட்டரையும் இணைக்கணும். அதுக்கு நமக்கு ஆதார் நம்பரும் வேணும், கம்ப்யூட்டர் சிட்டாவும் வேணும். கொண்டு கொடுத்தா அமேட் ஆதாரோட இணைந்து மொபைல் வேணும். உங்களுக்கு OTP வெரிஃபிகேஷன் ஆகும். அதுக்காக கொண்டு நீங்க பாத்தீங்கன்னாலே போதுமானது.